ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற ஜியாகிரஃபி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது புவியியல்லிருந்து மொத்தம் 720 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம சிலபஸ் வைஸ் டாபிக் பார்க்கும்போது நம்ம மொத்தம் 720 முக்கியமான வினாக்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம 300 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட்டில் 300 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ மிச்ச ரிமைனிங் இருக்கிற 420 கேள்வியுமா அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி மாதிரி வினாக்கள் 100 கேள்விகளை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணிட்டு மண்டே ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்க? ஸோ லாஸ்ட் மண்டேவே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி மண்டே 200 கொஷின்ஸு. ஸோ எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி 100 கேள்வி தமிழும் 100 கேள்வி பொதுறிவிலிருந்து நம்ம கொஷின்ஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் மண்டே ஓஎம்ஆர் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மண்டே மார்னிங் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்து டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தமிழ், சயின்ஸ், சோசியல் எல்லாம் ஆன்லைனர் கொஷின்ஸு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸும் அதில் அவைலபிளாக இருக்குது வித் ஆன்சர்ஸை மார்க் பண்ணி. சரிங்களா? ஸோ தமிழ் இயல் வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம டெய்லி எழுதிட்டு இருக்கிற மாதிரி வினாத்தாள் கேள்வி மற்றும் பதிலையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? ஸோ மஸ்ட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ மண்டே டெஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட காம்போ ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபுல் டெஸ்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 300 கேள்வியிலேருந்து பார்த்துடலாம். நம்ம புவியியலில் மொத்தம் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், வேளாண்மையின் கூறுகள், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்திய மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குற புவியியலுக்கு உண்டான டாபிக். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம 720 கேள்வி பார்க்க போகிறோம். இன்றைக்கான கேள்வி 300 கேள்வி. சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றங்கள், வடிகால் அமைப்பு. ஸோ அதிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே ஒன்லைனர் கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ டேரெக்டாக கேள்வி பதில் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு? இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனாவது பெரிய நாடுனா 7வது. சரிங்களா? ஸோ 7வது பெரிய நாடு. இந்தியா ஆசிய கண்டத்தின் எத்தனையாவது பெரிய நாடுனா 2வது பெரிய நாடு. சரிங்களா? இந்தியா பரப்பளவில் பார்க்கும்போது உலக அளவில் பார்க்கும்போது 7வது இடத்துல இருக்குது. நம்ம ஆசிய கண்டத்தில் பார்க்கும்போது பெரிய நாடுன்னு பார்க்கும்போது 2வது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ பேசிக்கான கொஷின்ஸ் தான். பட் நம்மளுக்கு அந்த இடத்துல மறந்து போயிடும். சரிங்க? ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? 3வது கேள்வி, இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு? இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் நிலப்பரப்பு புவியில் மொத்தம் பரப்பளவில் எத்தனை சதவீதம்னா 2.4%. சரிங்களா? ஸோ எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா 2.4%. இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது? சரிங்களா? ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் நீளத்தில் நில எல்லைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15,200 கிலோமீட்டர் எல்லைகளை கொண்டுள்ளது. சரிங்களா? ஸோ நில எல்லைகளை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்கள், 6வது கேள்வி, மேற்கு மற்றும் வடமேற்கில் இந்தியா எந்த நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? இந்த எல்லைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மேற்கு மற்றும் வடமேற்கில் இந்தியா எந்த நாட்டுடன் தனது எல்லை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் கூட. சரிங்களா? மேற்கு மற்றும் வடகிழக்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் கூட. அதே வடக்கில் இந்தியா தனது எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொண்டுள்ளதுன்னா சீனா, நேபாளம், பூட்டான். சரிங்களா? ஸோ மேற்கு வடமேற்குனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கில் பார்க்கும்போது சீனா, நேபாளம், பூட்டான். சரிங்களா? ஸோ அதே கிழக்கு இதில் பார்க்கும்போது கிழக்கு திசையில் இந்தியா எந்தெந்த எல்லைகளுக்கு கூட தொடர்பு கொண்டுள்ளது, எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்காளதேசம் மற்றும் மியான்மர். சரிங்களா? ஸோ கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர். ஸோ புதுசாக இப்போ தான் ஜியாகிரஃபியெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம பேசிக்லேருந்தே போகிற ரீசன் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 9வது கேள்வி, இந்தியா எந்த நாட்டுடன் தனது அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? சரிங்களா?
ஸோ எங்கே அப்படின்னா வங்காளதேசத்து கூட. சரிங்களா? 10வது கேள்வி, வங்காளதேசத்துடன் இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னா 4156 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. சரிங்களா? 11வது கேள்வி, இந்தியா குறுகிய எல்லையாக எந்த நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளதுன்னா ஆப்கானிஸ்தான் கூட. சரிங்களா? அதிக எல்லைன்னு கேட்டாங்கன்னா வங்காளதேசம், குறுகிய எல்லைன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான். சரிங்களா? ஸோ அது எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறத வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளதுன்னா 106 கிலோமீட்டர். சரிங்களா? 13வது கேள்வி, இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது? இந்தியா வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை கொண்டுள்ளதுன்னா 6100 கிலோமீட்டர் நீளம். சரிங்களா? கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது. 14வது கேள்வி, இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களிலும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர், அதாவது வந்து கடற்கரையோட மொத்த நீளமும் ப்ளஸ் தீவு கூட்டங்கள் சேர்த்து வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. 7516.6 கிலோமீட்டர். சரிங்களா? 15வது கேள்வி, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிக்கு என்ன பெயர்? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற அந்த குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னா பாக்நீர் சந்தி. சரிங்களா? ஸோ பாக்நீர் சந்தின்னு சொல்லுவாங்க. 16வது கேள்வி, எந்த நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது? ஸோ எந்த நாடுகள் கூட இணைந்தங்காட்டி இந்தியா வந்து துணை கண்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், பூட்டான், இலங்கை. ஸோ அந்த எல்லைகளை பகிர்ந்து கொண்ட எல்லா நாடு கூடயும் வந்து இருக்கிற அந்த இதனால இது வந்து துணை கண்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? 17வது கேள்வி, இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் தான் இந்தியா வந்து துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? 18வது கேள்வி, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்தியாவின் வட அட்சரேகை எதுவரை பரவியுள்ளது அப்படின்னா 4 டிகிரி 4 நிமிஷம் முதல் 8 டிகிரி 4 நிமிஷம் முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வரை. சரிங்களா? 6 மினிட்ஸ் வரை. சரிங்களா? 19வது கேள்வி, இந்தியாவின் கிழக்கு தீர்க்கரேகை எதுவரை பரவியுள்ளது? வடக்கு அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இது, கிழக்குன்னா 68 டிகிரி 7 நிமிடம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் வரை. சரிங்களா? 20வது கேள்வி, அச்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் எந்த கோளத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அச்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் எந்த கோளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா வடகிழக்கு அரைக்கோணம். சரிங்களா? வடகிழக்கு அரைக்கோணம். 21, இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லையாக அமைந்துள்ள மாநிலங்கள் வந்து எதுனா குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? இந்தியாவோட மேற்கு கிழக்கு எல்லையாக அமைந்துள்ள மாநிலங்கள் எதுனா குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம். 22, மேற்கில் தொடங்கி கிழக்கு வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளதுன்னா 30 தீர்க்க கோடுகள். சரிங்களா? ஸோ எத்தனை தீர்க்க கோடுகள்? 30 தீர்க்க கோடுகள் மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான். சரிங்களா? 23வது கேள்வி வந்து பாருங்கள், ஒரு புவியானது 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிடங்கள். சரிங்களா? 24, இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத்திலிருந்து கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தின் இடையே உள்ள தீர்க்க கோடுகள் வந்து எவ்வளவுன்னா 29 டிகிரி 18 நிமிடம். சரிங்களா? 25வது கேள்வி, இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய 2 பகுதிகளுக்கும் இடையே உள்ள தள நேர வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மணி 56 நிமிடம் 12 வினாடிகள். 1 மணி 56 நிமிடம் 12 வினாடிகள். 26, இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எவ்வளவுன்னா 82 டிகிரி 30 வினாடிகள். 30 நிமிடம். சரிங்களா? இந்தியன் மத்திய தீர்க்கரேகை எவ்வளோன்னா 82 டிகிரி 30 நிமிடம். 27, இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எதன் வழியாக செல்கிறதுனா மிர்சாப்பூர், அலகாபாத். சரிங்களா? ஸோ அது வழியாக வந்து செல்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? 28, இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு முன்னதாக இருக்கும்னா 5 மணி 30 நிமிடம். சரிங்களா? 5 மணி 30 நிமிடம் வந்து முன்னாடி இருக்கும். அதான் 5.5 மணி நேரம் வந்து முன்னாடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 29, இந்தியாவின் தென்கோடி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திரா முனை. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. தென்கோடி முனை
எதுனா இந்திரா முனை சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்திரா முனை முன்பு எவ்வாறு அழைக்கப்படும்னா பிக்மெலியன் சரிங்களா. ஸோ இந்திரா முனையை வந்து முன்னாடி எப்படி கூறுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியம் தெரிஞ்சுக்குங்க. 31 இந்திரா முனை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் எந்த அட்சரேகையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எங்கே அப்படின்னா 6 டிகிரி 45 நிமிடம் வட அட்சரேகையில் அமைந்துள்ளது சரிங்களா. வடக்கு பக்கம் அட்சரேகையில் அமைந்துள்ளது. 32 இந்தியாவின் நிலப்பரப்பின் தென்கோடி முனை வந்து குமரி முனை சரிங்களா. தென்கோடி வந்து குமரி முனை. இந்திய நிலப்பரப்பின் வடமுனை எவ்வாறு அழைக்கப்படும்னா இந்திராகோள் சரிங்களா. ஸோ தென்கோடி வந்து குமரி முனை, வடமுனை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திராகோள்னு அழைக்கப்படும் சரிங்களா. இந்திராகோள் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சரிங்களா. இந்திராகோள் எங்கே அமைந்துள்ளது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரிங்களா. 35வது கேள்வி இந்தியா வடக்கே காஷ்மீரில் உள்ள இந்திரகோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? இந்தியா வந்து வடக்கு காஷ்மீரில் இந்திராகோளிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குன்னா 3214 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சரிங்களா. 36 மேற்கு குஜராத்தில் உள்ள ரான் ஆப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளம் உள்ளதுன்னா 2933 கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ எதுலேருந்து எவ்வளோ தொலைவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. 37 இந்தியாவின் மையமாக அமைந்து தென் பகுதியை வெப்ப மண்டலமாகவும் வட பகுதியை மிதவெப்ப மண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது வந்து கடகரேகை தான் சரிங்களா. கடகரேகை 23 டிகிரி 30 நிமிடம் சரிங்களா. 38வது கேள்வி இந்தியா எத்தனை மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசங்கள் சரிங்களா. ஸோ எத்தனை மாநிலம் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசங்கள். 39 ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் வந்து அமராவதி நகர் சரிங்களா. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் வந்து அமராவதி நகர். 40வது கேள்வி எந்த ஆண்டு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும்னா 2024 வரை சரிங்களா. இந்த வருஷம் ஃபுல்லாக. 41வது கேள்வி வந்து பாருங்கள் இந்தியாவின் இயற்கை அமைப்பு எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? ஸோ எத்தனை பிரிவு அப்படின்னா 6 பிரிவுகள் சரிங்களா. என்னென்ன அப்படின்னா இமயமலைகள். ஸோ இங்கே ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பெரிய இந்திய வட சமவெளி செகண்ட் ஒன். தீபகற்ப பீடபூமிகள், இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். சரி 6 பெரும் பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க இந்தியாவோட இயற்கை அமைப்பை. 43 உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் வந்து இமயமலை தான் சரிங்களா. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் இது இமயமலை தான். 44 இமயமலைகள் மேற்கு சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை எத்தனை கிலோமீட்டர் நீளத்தில் பரவியுள்ளதுன்னா 2500 கிலோமீட்டர் தொலைவில் பரவியுள்ளது சரிங்களா. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டரில் பரவியுள்ளது சரிங்களா. ஸோ இந்த கிலோமீட்டர் எல்லாமே ரொம்ப முக்கியம். எவ்வளோ நீளம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. 45 இமயமலையில் காஷ்மீர் பகுதிகளில் எத்தனை கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகிறது? இமயமலைகள் காஷ்மீர் பகுதியில் எத்தனை கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகிறதுனா 500 கிலோமீட்டர் சரிங்களா. 46 இமயமலைகள் 200 கிலோமீட்டர் அகலத்துடன் எங்கே காணப்படுகிறது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் சரிங்களா. ஸோ வேணால் கிலோமீட்டரை கொடுத்து இடம் கேட்கலாம், இல்லை இடம் கொடுத்து கிலோமீட்டர் கேட்கலாம் சரிங்களா. காஷ்மீரில் வந்து 500 கிலோமீட்டர், அருணாச்சல பிரதேசத்தில் வந்து 200 கிலோமீட்டர் சரிங்களா. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது இது பாமீர் முடிச்சு. 48 பாமீர் முடிச்சிலிருந்து கீழ்நோக்கி இமயமலை என்ன வடிவத்தில் தெரியும்னா வில் வடிவத்தில் தெரியும் சரிங்களா. அந்த பாமீர் முடிச்சிலிருந்து கீழே நோக்கி பார்க்கும்போது இமயமலை எப்படி தெரியும் அப்படின்னா வில் வடிவில் தெரியும். 49 இமாலயா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா சமஸ்கிருதம் சரிங்களா. ஸோ இமாலயாங்கிற சொல் வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சமஸ்கிருதம். இமாலயா என்பதன் பொருள் வந்து பனி உறைவிடம் சரிங்களா. இமாலயாங்கிறதுக்கு என்ன பொருள்னா பனி உறைவிடம். 51 இமயமலையின் எத்தனை பெரும் பிரிவுகள் இமயமலை வந்து எத்தனை பெரும் பிரிக்கலாம் அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் சரிங்களா. இமயமலை வந்து 3 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்னா
டிரான்ஸ் இமயமலை, இமயமலைகள் அல்லது மத்திய இமயமலைகள், கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். சரிங்களா? ஸோ 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இமயமலையை. சரிங்களா? டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள் அல்லது மத்திய இமயமலைகள், கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். சரிங்களா? 53 இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவல்லி மலைத்தொடர். 54 டிரான்ஸ் இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மேற்கு இமயமலைகள். சரிங்களா? ஸோ டிரான்ஸ் இமயமலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேற்கு இமயமலைகள்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ் இமயமலைகள் எங்கே அமைந்துள்ளதுன்னா காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் திபெத்தில். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ் இமயமலை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. எங்கே அமைந்துள்ளதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் வந்து அமைந்துள்ளது இந்த இமயமலை. சரிங்களா? அடுத்தது 56 டிரான்ஸ் இமயமலைகள் பரப்பளவில் திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை எவ்வாறு அழைக்கப்படும்னா திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2 பக்கம் ஜம்மு காஷ்மீர்லேயும் இருக்குது, திபெத்லேயும் இருக்குது. ஸோ ஆனால் திபெத்தில் வந்து பரப்பளவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கங்காட்டி வந்து இது என்னென்னு சொல்லுவாங்க? திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டிரான்ஸ் இமயமலை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. 57 டிரான்ஸ் இமயமலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு மலைகள் எத்தனை கிலோமீட்டர் அகலத்தில் காணப்படும்னா 40 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. சரிங்களா? மேற்கு மற்றும் கிழக்கில் வந்து 40 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. 58 இந்த டிரான்ஸ் இமயமலைகள் மையப்பகுதி எத்தனை கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படும்னா 225 கிலோமீட்டர். மையப்பகுதி எத்தனை கிலோமீட்டர்? 225 கிலோமீட்டர். 59 டிரான்ஸ் இமயமலை பகுதியில் காணப்படும் பாறை அமைப்பு எப்படி இருக்குன்னா டெய்சியரி கிரானைட். சரிங்களா? இந்த கிரானைட் வந்து ரொம்ப முக்கியம். டெய்சியரி கிரானைட் பாறைகள். சரிங்களா? இமயமலையில் இருக்கிற பாறைகள் டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலையில் இருக்கிற பாறைகள் வந்து டெய்சியரி கிரைனைட் பாறைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 60 டிரான்ஸ் இமயமலையில் உள்ள முக்கியமான மலைத்தொடர் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மேற்கு இமயமலையில் உள்ள முக்கிய மலைத்தொடர்கள். இல்லை அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்க்கு இன்னொரு பெயர் என்ன? மேற்கு. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 61வது கேள்வி வந்து பாருங்கள். எந்த ஒரு நிலப்பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது இமயமலை உருவானது? சரிங்களா? ஸோ இமயமலை உருவானதோட காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த இரு பகுதிகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதும் போதுனா வடக்கே இருந்த அங்காரா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோட்மானா நிலப்பகுதியும் வந்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது வந்து இந்த இமயமலை வந்து உருவானது. ஸோ இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. 62 2 நிலங்களுக்கு இடையே இருந்த எந்த கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானதுன்னா டெத்தீஸ். சரிங்களா? ஸோ எந்த நிலங்களுக்கு இடையே இருந்த எந்த கடல் மடிப்பு வந்து மடிக்கப்பட்டு சரிங்களா இமயமலை உருவானதுன்னா டெத்தீஸ். 63 மத்திய இமயமலை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மத்திய இமயமலை வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 பிரிவுகள். ஸோ என்னென்ன? பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி, சிறிய இமயமலை அல்லது இமாச்சல், வெளி இமயமலை. சரிங்களா? மத்திய இமயமலை வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி, சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல், 3வது வந்து வெளி இமயமலை. சரிங்களா? ஸோ 3 பிரிவாக பிரிக்கிறாங்க இமயமலையை. 65 பெரிய இமயமலைகள் சராசரி அகலம் மற்றும் உயரம் வந்து அகலம் 25 கிலோமீட்டர், உயரம் 6000 மீட்டர். சரிங்களா? ஸோ அகலம் 25 கிலோமீட்டர், உயரம் 6000 மீட்டர். இது பெரிய இமயமலைகள். சரிங்களா? அதே இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளோம்னா இமாத்ரியில் தான். சரிங்களா? இமாத்ரினா என்ன? பெரிய இமயமலைகள் தான். சரிங்களா? மிக உயர்ந்த சிகரங்கள் வந்து பெரும்பாலும் எந்த மலைத்தொடரில் காணப்படும்னா இமாத்ரியில் தான். சரிங்களா? இமாத்ரி மலைத்தொடரில் என்ன பனியாறுகள் காணப்படும்னா கங்கோத்ரி, சியாச்சின் பனியாறுகள் வந்து காணப்படும். 68 எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு மற்றும் உயரம். ஸோ இதுலேருந்து வர ஒரு 7 கேள்வி ரொம்ப முக்கியம். சரிங்களா? இனி பார்க்க போகிறது எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு மற்றும் உயரம் கேட்டிருக்காங்க. நேபாளம். எவ்வளோ உயரம்னா 8848 மீட்டர் உயரம். எது? எவரெஸ்ட் சிகரம். சரிங்களா? அடுத்தது காட்வின் ஆஸ்டின் சிகரம் அமைந்துள்ள நாடு மற்றும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நாடு தான். எவ்வளோ உயரம்? 8611 மீட்டர் உயரம். சரிங்களா? காட்வின் ஆஸ்டின் சிகரம் வந்து அமைந்துள்ள நாடு இந்தியா. எவ்வளோ உயரம்னா 8611 மீட்டர் உயரம். 70
கஞ்சன்ஜங்கா சிகரம் வந்து அமைந்துள்ள நாடு வந்து இந்தியா. எவ்வளோ உயரம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8586 மீட்டர் உயரம். கஞ்சன்ஜங்கா சிகரம் வந்து அமைந்துள்ள நாடு இந்தியா. எத்தனை மீட்டர் உயரம்? 8586 மீட்டர் உயரம். ஸோ இந்த சிகரங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம பொறுத்துகளை கூட அந்த உயரம் கேட்கலாம், இல்லை அப்படின்னா அந்த அமைந்துள்ள நாடும் கூட கேட்கலாம். சரிங்களா? 71 மக்காலு சிகரம் அமைந்துள்ள நாடு வந்து நேபாளம். எவ்வளோ மீட்டர் உயரம்? 8481 மீட்டர் உயரம் மக்காலு சிகரம். சரிங்களா? அதே வந்து தௌலகிரி சிகரம் அமைந்துள்ள நாடு வந்து நேபாளம். எத்தனை மீட்டர்? 8172 மீட்டர் உயரம். 73 நங்க பர்வதம் சிகரம் வந்து அமைந்துள்ள நாடு நம்ம இந்தியா தான். உயரம் வந்து 8126 மீட்டர். சரிங்களா? நங்க பர்வத சிகரம் வந்து அமைந்துள்ள நாடு இந்தியா. எவ்வளோ மீட்டர் உயரம்? 8126 மீட்டர் உயரம். ஸோ நெக்ஸ்ட்டு 74 அன்னபூர்ணா சிகரம் அமைந்துள்ள நாடு வந்து நேபாளம். 8078 மீட்டர் உயரம். சரிங்களா? அன்னபூர்ணா சிகரம் அமைந்துள்ள நாடு நேபாளம். 8078 மீட்டர் உயரம். 75 நந்தா தேவி சிகரம் அமைந்துள்ள நாடு வந்து இந்தியா. 7817 மீட்டர் உயரம். நந்தா தேவி சிகரம் அமைந்துள்ள நாடு வந்து இந்தியா தான். எவ்வளோ மீட்டர் உயரம்? 7817 மீட்டர் உயரம். காமெட் சிகரம் அமைந்துள்ள நாடு இந்தியா. 7756 மீட்டர் உயரம். சரிங்களா? அடுத்தது 77 நம்ச பர்வதம் சிகரம் அமைந்துள்ள நாடு இந்தியா. எவ்வளோ கிலோமீட்டர் உயரம்னா 7782 மீட்டர் உயரம். ஆனால் நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2019 புக்கில் வந்து 7756 மீட்டர் உயரம்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷனில் எந்த மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ காமனாக வந்து பாருங்கள் 7782 மீட்டர் தான். ஆனால் புத்தகத்தில் 7756 மீட்டர்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அது எக்ஸாமில் வந்து ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 78 குருகுலா மருதாத்தா சிகரம் வந்து அமைந்துள்ள நாடு நேபாளம். 7728 மீட்டர் உயரம். சரிங்களா? ஸோ எந்தெந்த சிகரம் எந்தெந்த நாட்டில் அமைந்துள்ளது, அதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நீங்கள் மனப்பாடமாவது பண்ணியாகணும். எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 79வது கேள்வி, உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் எத்தனை சிகரங்களை இமயமலை தன்னகத்தே கொண்டுள்ளதுன்னா சிறிய மலைகள் அல்லது இமாச்சல் மலைத்தொடரை வந்து தன்னகத்தே கொண்டுள்ளது. சரிங்களா? 80வது கேள்வி, பென்கட் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணப்பாறைகள் எந்த மலைத்தொடரில் காணப்படும்னா சிறிய மலைகள் அல்லது இமாச்சல் மலைத்தொடரில். சரிங்களா? பென்கட் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணப்பாறைகள் எந்த மலைத்தொடரில் காணப்படும்னா சிறிய மலைகள் அல்லது இமாச்சல மலைத்தொடர். 81 இமாச்சல் மலைத்தொடர் சராசரி அகலம் வந்து எவ்வளோனா 80 மீட்டர். சரிங்களா? இமாச்சல் மலைத்தொடர் அல்லது சிறிய மலைகள்னு சொல்லலாம். ஸோ அதோட சராசரி அகலம் வந்து 80 மீட்டர். இதோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை. ஸோ இது இமாச்சல் மலைத்தொடரோட உயரம் வந்து எவ்வளவு? 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை. 83 இமாச்சல் மலைத்தொடரில் காணப்படும் மலைகள். சரிங்க? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னா பீர்பாஞ்சல், தவ்லார் மற்றும் மகாபாரத். சரிங்களா? மகாபாரத் இந்த மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே காணப்படும்னா இமாச்சல் மலைத்தொடரில். சரிங்களா? 84வது கேள்வி வந்து பாருங்கள், புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளன? ஸோ எங்கே அப்படின்னா சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல் மலைத்தொடரில் வந்து அமைந்துள்ளது புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள், அதாவது டூரிஸ்ட் பிளேஸ். சரிங்களா? 85 ஸோ என்னென்ன இடங்கள் அப்படின்னு வந்து பார்த்தலாம். சரிங்க? சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் மலைத்தொடரில் உள்ள கோடை வாழிடங்கள் என்னென்னா சிம்லா, முசூரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இமாச்சல் மலைத்தொடரில் தான் அமைந்துள்ளது இந்த கோடை வாழிடங்கள் எல்லாமே. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 86 காரகோரம் கணவாய் எங்கே அமைந்துள்ளது? காரகோரம் கணவாய் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி, பேசிக்கான கேள்வி. சரிங்களா? ஸோ அடுத்த கணவாய் வந்து பாருங்கள் 87 ஜொசிலா கணவாய் மற்றும் சிப்கிலா கணவாய் எங்கே அமைந்துள்ளதுன்னா இமாச்சல் பிரதேசம். சரிங்களா? ஜொசிலா கணவாய் மற்றும் சிப்கிலா கணவாய் வந்து எங்கே அமைந்துள்ளது? இமாச்சல் பிரதேசம். 88 பொமிட்டிலா கணவாய் எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? பொமிட்டிலா கணவாய் எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம். 89
நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய். ஜெலிப்லா கணவாய் எங்கே அமைந்துள்ளது? சிக்கிமில். சரிங்களா? நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் எங்கே அமைந்துள்ளது? சிக்கிம். 90வது கேள்வி, பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் பெயர் வந்து கைபர் கணவாய். சரிங்களா? ரொம்ப முக்கியம். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் பெயர் என்ன? கைபர் கணவாய். சரிங்களா? 91, ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை நீண்டு உள்ள மலைத்தொடர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சிவாலிக் அல்லது வெளி இமயமலை. சரிங்களா? சிவாலிக் அல்லது வெளி இமயமலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரை உள்ள மலைத்தொடர். சரிங்களா? 92, சிவாலிக் அல்லது வெளி இமயமலையோட உயரம் வந்து கேட்டிருக்காங்க. 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரை. சரிங்களா? இந்த வெளி இமயமலை 3வது சொன்னோம்ல, வெளி இமயமலையோட உயரம் வந்து 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரை. 93, இந்த சிவாலிக் மலைத்தொடரோட சராசரி உயரம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சராசரி உயரம்னா 1000 மீட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சராசரின்னு கேட்டாங்கன்னா 1000 மீட்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 94வது கேள்வி, சிவாலிக் மலைத்தொடர் மற்றும் வெளிப்புற இமயமலைக்கு இடையில் குறுக்கலான நீண்ட பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றன. இவை கிழக்கு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படும்? 2S. சரிங்களா? 2Sன்னு அழைக்கப்படும். சரிங்களா? சிவாலிக் மலைத்தொடர் மற்றும் வெளிப்புற இமயமலைக்கு இடையில் வந்து குறுக்கலான ஒரு நீண்ட பள்ளத்தாக்கு வந்து இருக்குது. அதை வந்து கிழக்கு பகுதியில் எப்படி சொல்லுவாங்கன்னா 2S அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே வந்து பாருங்கள் 95வது கேள்வி, சிவாலிக் மலைத்தொடர் மற்றும் வெளிப்புற இமயமலைக்கு இடையே உள்ள குறுக்கலான நீண்ட பகுதி காணப்படுகிறது. சரிங்களா? சிவாலிக் மலைத்தொடர் வெளிப்புற இமயமலைக்கு இடையில் வந்து குறுக்கலான இது வந்து காணப்படுகிறது. அவன் வந்து மேற்கில் என்ன சொல்லுவாங்க? தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிழக்கு பகுதியில் என்ன சொல்கிறாங்க? 2Sன்னு சொல்கிறாங்க. மேற்கு திசையில் என்ன சொல்லுவோம்? மேற்கு பகுதியில் வந்து தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 96, இமயமலையின் கிழக்கு கிளை மலைத்தொடர்களின் பெயர். இமயமலையின் கிழக்கு கிளை மலைத்தொடர்களின் பெயர் வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள். 97, எந்தெந்த குன்றுகள் இணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன? சரிங்களா? ஸோ எந்தெந்த குன்றுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாப்லா, அப்போர், மிஸ்மி, பட்கைபம், நாகா, மாணிப்பூர், மிக்கீர், கரோ, காசி மற்றும் ஜெயின்தியா குன்றுகள். ஸோ இது எல்லாமே சேர்ந்த, இந்த குன்றுகள் எல்லாமே சேர்ந்ததான் என்னது? பூர்வாஞ்சல் மலைகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 98வது கேள்வி, காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இமயமலைகள் எந்த இரு நதிகளுக்கிடையே அமைந்துள்ளது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிந்து மற்றும் சட்லஜ் நதிகளுக்கிடையே அமைந்துள்ளது. 99, குமாயூன் இமயமலைகள் எந்த இரு ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளதுன்னா சட்லஜ் மற்றும் காளி. இந்த 2 ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை என்னன்னு சொல்லுவாங்க? குமாயூன் இமயமலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் எந்தெந்த இரு ஆறுகளுக்கிடையே வந்து எந்தெந்த இமயமலை அமைந்துள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 100வது கேள்வி, மத்திய நேபாள இமயமலைகள் எந்த இரு ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது? காளி மற்றும் திஸ்தா. காளி மற்றும் திஸ்தா. சரிங்களா? 101, அசாம் கிழக்கு இமயமலைகள் எந்த இரு ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது? திஸ்தா மற்றும் திக்காங். சரிங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சிந்து டு சட்லஜ், அப்புறம் சட்லஜ் டு காளி, காளி டு திஸ்தா, திஸ்தா டு திக்காங். சரிங்களா? ஸோ அப்போ அப்படியே ஒரு லைனை நம்ம அப்படியே அந்த செயின் மாதிரி ஏரோ மார்க் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நேமில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஷ்மீர், பஞ்சாப் அதெல்லாம் வந்து இமயமலை ஒரு பக்கம், குமாயூன் ஒரு பக்கம், அடுத்து அப்படி மத்திய நேபாள இமயமலை, அசாம் கிழக்கு இமயமலை, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சரிங்களா? 102, உலகிலேயே வளமான சமவெளியாக உள்ளது எதுனா வடபெரும் சமவெளின்னு சொல்லுவாங்க. உலகிலேயே வளமான சமவெளியாக உள்ளது எது? வடபெரும் சமவெளி. ஸோ நம்ம இது வரைக்கும் 100 கேள்வி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து காம்போ கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸு டெய்லி கண்டக்ட் பண்ணுற மாதிரி வினாத்தால் வித் ஆன்சர்ஸோட கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்க்குற ஜியாகிரஃபி கொஷின்ஸு, ஸோ இதெல்லாம் ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு காம்போவில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் மெட்டீரியல் வாங்கி ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 103வது கேள்வி, வடபெரும் சமவெளியின் நீளம். வடபெரும் சமவெளியின் நீளம் வந்து எவ்வளோனா 2400 கிலோமீட்டர். சரிங்களா? 104வது கேள்வி, வடபெரும் சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவியுள்ளதுன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவியுள்ளது. 105,
இமயமலை ஆறுகளில் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆன சமவெளி எதுனா பாபர் சமவெளி. சரிங்களா, இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆன சமவெளின்னு சொல்லுவாங்க, பாபர் சமவெளின்னு சொல்லுவாங்க. 106 எந்த சமவெளியில் நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் அதன் வழியாக ஓடும் சிற்றோடை நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகிறதுனா பாபர் சமவெளியில் தான். சரிங்களா, ஸோ இந்த சமவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நுண்துளைகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, பாபர் சமவெளியில். அதனால் வந்து அது வழியாக போகிற அந்த சிற்றோடை நீர் வந்து என்னாகுன்னா உள்வாங்கப்பட்டு மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த சமவெளியில் அதாவது வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 107வது கேள்வி, சிவாலிக் குன்றுகளின் பின்புறம், அதோட பின்புறம் வந்து மேற்கிலிருந்து கிழக்காக வந்து இருந்த சமவெளி இது பாபர் சமவெளி தான். சரிங்களா, சிவாலிக் குன்றுகள் இருக்கலாம், அதோட பின்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக வர சமவெளி எது பாபர் சமவெளி. 108 அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு விதமான வன விலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ள சமவெளி எது தராய் சமவெளி. சரிங்களா, தராய் மண்டலம். அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதின்னு கூட கேட்கலாம், இல்லை காடுகள் வளர்வதற்கு பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்றதாக சமவெளியும் கூட எதுன்னு கேட்கலாம், தாராய் மண்டலம். சரிங்களா. 109 பாபர் சமவெளி பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ள மண்டலம் எதுனா தாராய். சரிங்களா, ஸோ பாபர் சமவெளி பகுதியிலேருந்து தெற்கில் அமைந்துள்ளது இது இந்த தாராய் மண்டலம். சரிங்களா, இந்த தாராய் மண்டலம் எத்தனை கிலோமீட்டர் அகலம் கொண்டதுன்னா 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது இது தாராய் மண்டலம். சரிங்களா. 111 மேட்டு நில வண்டல் படிவுகள் கொண்ட நில தோற்றத்தின் பெயர் வந்து பாங்கர் சமவெளின்னு சொல்லுவாங்க. மேட்டு நில வண்டல் படிவுகள் வந்து இருக்கிற நில தோற்றத்தோட பெயர் என்ன, பாங்கர் சமவெளி. 112 எந்த சமவெளியின் படிவுகள் அனைத்தும் பழைய வண்டல் மண்ணால் ஆனவைனா பாங்கர் சமவெளி தான். சரிங்களா, அதோட படிவுகள் எல்லாமே வந்து பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. 113 எந்த சமவெளி கருமை நிறத்துடன் பலமான இலை மக்குகளை கொண்டும் நல்ல வடிகால் அமைப்பையும் கொண்டுள்ளதால் இது வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ளதுன்னா பாங்கர் சமவெளி தான். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப கருமையான நேரத்தில் இருக்கும். அது இல்லாமல் வந்து நல்ல பலமான இலைகளெல்லாம் வந்து இலை மக்கு இருந்தாலே வந்து நம்ம உரம் தானே, ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல வடிகால் அமைப்பும் கொண்டுள்ளதுனால இங்கே வந்து வேளாண்மைக்கு உகந்த சமவெளின்னு சொல்லுவாங்க இது பாங்கர் சமவெளியை. சரிங்களா. 114வது கேள்வி பார்க்கலாம். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்பட்ட புதிய வண்டல் மண் வந்து காதர் அல்லது பெட் நிலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்பட்ட புதிய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவோம், காதர் அல்லது பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து காதர் மணல் களிமண் சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி இது காதர் சமவெளி தான். சரிங்களா, அந்த காதர் மணல் களிமண் சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி எதுனா காதர் சமவெளி. அது வந்து எங்கே அமைஞ்சுள்ளது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ராஜஸ்தான் சமவெளியோட பரப்பளவு வந்து 1,75,000 சதுர கிலோமீட்டர். சரிங்களா, ராஜஸ்தான் சமவெளி பரப்பளவு எவ்வளவு, 1,75,000 சதுர கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆறுகள் படிவுகளால் வந்து உருவாச்சு அப்படின்னா லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி. சரிங்களா, ஸோ அது அந்த ஆறுகளோட படிவுனால தான் வந்து இந்த சமவெளி வந்து உருவானது. சரிங்களா. 118 சாம்பார் ஏரியின் வேறு பெயர் என்ன, புஷ்கார் ஏரி. சரிங்களா, ஸோ சாம்பார் ஏரியோட வேறு பெயர் என்ன, புஷ்கார் ஏரி. சாம்பார் ஏரி எதன் அருகில் அமைந்துள்ளதுன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் சமவெளி அருகே வந்து அமைந்துள்ளது இது சாம்பார் ஏரி, இல்லை அப்படின்னா புஷ்கார் ஏரின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ ஆப்ஷனில் எந்த மாதிரி வேணால் மாற்றி கொடுக்கலாம். 120 பஞ்சாப் ஹரியானா சமவெளியின் பரப்பளவு 1,75,000 சதுர கிலோமீட்டர். பஞ்சாப் ஹரியானா சமவெளியின் பரப்பளவு எவ்வளவு, 1,75,000 சதுர கிலோமீட்டர். 121 இந்திய பாலைவனத்தில் வடகிழக்கே அமைந்துள்ள சமவெளி எது, பஞ்சாப் ஹரியானா சமவெளி தான். சரிங்களா, இந்திய பாலைவனத்தில் வடகிழக்கே அமைந்துள்ளது. சரிங்களா, இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து எந்த ஆறுகளால் ஏற்பட்டு படிவுகளால் உருவானது அப்படின்னா சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி இந்த ஆறுகளால் வந்து பார்த்திங்கன்னா படிவுகளால் உருவானது எது, பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சரிங்களா, எங்கே அமைந்துள்ளது, நம்ம இந்திய பாலைவனத்துக்கு வடக்கே அமைந்துள்ளது. சரிங்களா, இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம், பரப்பளவும் முக்கியம். சரிங்களா. 123 கங்கை சமவெளியின் பரப்பளவு எவ்வளவு, 3.75 சதுர கிலோமீட்டர். 124 கங்கை சமவெளி எந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளான காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா. ஸோ இந்த துணை ஆறுகளாலானது தான் இது கங்கை சமவெளி. சரிங்களா.
125 பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அஸ்ஸாமில். ஸோ இது ரொம்ப முக்கியம். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அஸ்ஸாமில். 126 டெல்டா சமவெளி பகுதிகள் எவ்வளவு பரப்பளவை கொண்டுள்ளது? 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர். டெல்டா சமவெளி பகுதிகள் வந்து எவ்வளோ பரப்பளவு கொண்டுள்ளதுன்னா 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர். 127 அது கேள்வி. வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? சாஸ். சரிங்களா? வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்து சதுப்பு நிலப்பகுதியை வந்து பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வண்டல் சமவெளியில் வந்து உயர்நிலப்பகுதி சாஸும் அதே சதுப்பு நிலப்பகுதி வந்து பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 129 தீபகற்ப பீடபூமியின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. தீபகற்ப பீடபூமியோட மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி. 130வது கேள்வி. தீபகற்ப பீடபூமியின் பெரும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரம் அப்படின்னா 600 மீட்டர் உயரத்தில் உள்ளது. சரிங்களா? தீபகற்ப பீடபூமியோட பெரும் பகுதி வந்து கடல் மட்டத்திலிருந்து 600 கிலோமீட்டர் உயரம் கொண்டுள்ளது. இந்த 131 ஆனைமுடி சிகரத்தோட உயரம் வந்து 2695 மீட்டர். ஆனைமுடி சிகரத்தோட உயரம் எவ்வளவு? 2695 மீட்டர். 132 தீபகற்ப பீடபூமி எவ்வளவு பரப்பளவை கொண்டுள்ளதுன்னா 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. தீபகற்ப பீடபூமி வந்து எவ்வளவு பரப்பளவு கொண்டுனா 16 லட்சம். எவ்வளோ உயரம் அப்படின்னா 600 மீட்டர் உயரம். 133 எந்த ஆறு தீபகற்ப பீடபூமியை பெரும் பகுதிகளாக பிரிக்கிறதுனா நர்மதை தான். சரிங்களா? ஸோ எந்த ஆறு வந்து தீபகற்ப பீடபூமி வந்து இரு பெரும் பகுதிகளாக பிரிக்குதுன்னா நர்மதை ஆறு தான். சரிங்களா? 134 தீபகற்ப பீடபூமியின் வடப்பகுதி வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா மத்திய உயர்நிலங்கள். சரிங்களா? தீபகற்ப பீடபூமியோட வடக்கு பகுதியை வந்து மத்திய உயர்நிலங்கள்னு சொல்கிறாங்க. அதோட தென் பகுதியை வந்து தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வடக்கு பகுதியை வந்து மத்திய உயர்நிலம், அதோட தெற்கு பகுதியை வந்து தக்கான பீடபூமின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 136 மேற்கு நோக்கி பாயும் அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் வந்து நர்மதை மற்றும் தபதி. மேற்கு நோக்கி பாயும் அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் வந்து என்னென்ன? நர்மதை மற்றும் தபதி. சரிங்களா? 137 ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் எதுனா குருசிகார். சரிங்களா? ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் எது? குருசிகார். எத்தனை மீட்டர் உயரம்? 1722 மீட்டர் உயரம். 138 தீபகற்ப பீடபூமி மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா மாலவே பீடபூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தீபகற்ப பீடபூமியில் மேற்கு பகுதியில் இருக்கிறது வந்து மத்திய உயர்நிலங்கள்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மாலவ பீடபூமின்னுங்கிறாங்க. சரிங்களா? இந்த மாலவ பீடபூமி வந்து கிழக்கு தொடர் பகுதியில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பண்டல் கண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து அதோட சிறப்பு பெயர் வந்து ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மேற்கு பகுதியில் ஒரு விதம் மாதிரியும் கிழக்கு பகுதியில் வந்து ஒரு விதம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதோட பெயர் என்ன? அது காமனாக வந்து உயர்நிலங்கள், நல்ல மத்திய உயர்நிலங்களை வந்து மேற்கு பகுதியில் ஒரு மாதிரியும் கிழக்கு பகுதியில் வந்து பண்டல் கண்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதே வந்து பாருங்கள் மாலவை பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியில் வந்து தொடர்ச்சி என்னன்னு சொல்லுவாங்க? பாகல் கண்டுன்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர் பகுதியோட தொடர்ச்சி வந்து என்ன சொல்லுவாங்க? பாகல் கண்டுன்னு சொல்லுவாங்க. 141 மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி வந்து சோட்டா நாகபுரி பீடபூமி. மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது வந்து சோட்டா நாகபுரி பீடபூமி. 142 தோராயமாக முக்கோண வடிவம் கொண்ட பீடபூமி எது? தக்கான பீடபூமி. சரிங்களா? தோராயமாக முக்கோண வடிவம் கொண்ட பீடபூமி எது? தக்கான பீடபூமி. இதோட பரப்பளவுனா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரிங்களா? தக்கான பீடபூமியோட பரப்பளவு எவ்வளவு? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். 144 தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படும் மலைத்தொடர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவோம். சரிங்களா? தீபகற்ப பீடபூமியில் மேற்கு விளிம்பில் காணப்படும் மலைத்தொடர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதே வந்து வடக்கு பகுதி வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சயாத்ரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி வந்து என்ன சொல்லுவாங்க? சயாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல என்னவாகும்னா அதிகரிக்கும். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரம் வந்து வடக்கிலிருந்து தெற்கு செல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட உயரம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 147 எந்த மலைகள் சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது? ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை. ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து மலைகள் சந்திக்கிற இடத்தை என்னென்னு சொல்கிறாங்கன்னா
ஆனைமுடி சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. 148 மலைவாழ் இடமான கொடைக்கானல் எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளதுன்னா பழனி மலை. சரிங்களா. மலைவாழ் இடமான கொடைக்கானல் வந்து எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? பழனி மலையில். 149 தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மலைத்தொடர் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா. இதே தீபகற்ப பீடபூமியில் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு பகுதினா கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பூர்வாத்திரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கிழக்கு தொடர்ச்சி மலையை எப்படி சொல்லுவாங்க? பூர்வாத்திரின்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கு ஒன்றிணைகிறதுனா நீலகிரி மலையில். சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் வந்து எங்கு ஒன்றிணையும் அப்படின்னா நீலகிரி மலையில். சரிங்களா. தார் பாலைவனத்தின் பரப்பளவு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். தார் பாலைவனத்தோட பரப்பளவு வந்து 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது வந்து உயரம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பாலைவனம்? 17வது மிகப்பெரிய பாலைவனம் இது தார் பாலைவனம். சரிங்களா. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே வாங்க. அயன மண்டல பாலைவனங்களில் உள்ள உலக அளவில் எத்தனையாவது பெரிய பாலைவனமாக தார் பாலைவனம் உள்ளதுன்னா 9. சரிங்களா. ஸோ அயன மண்டல பாலைவனங்களை வந்து உலக அளவில் பார்க்கும்போது தார் பாலைவனம் வந்து 9வது இடத்துல அமைந்துள்ளது. 155 ராஜஸ்தான் மாநிலத்தின் 3/2 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ள தார் பாலைவனம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா மருஸ்தலி. சரிங்களா. ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ள இந்த தார் பாலைவனத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. அரை பாலைவன பக்தி எவ்வாறு அழைக்கப்படும்? பாங்கர். சரிங்களா. அரை பாலைவன பக்தி வந்து எப்படி சொல்லுவாங்க? பாங்கர்னு சொல்லுவாங்க. இந்திய கடற்கரை சமவெளியை வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ என்ன மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளியை வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா. கடற்கரை சமவெளி 2 பிரிவு. என்னென்ன பிரிவு? மேற்கு கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை. சரிங்களா. ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா. நீங்கள் படிச்சிங்கனாலே புரியும், இல்லை புதுசாக படிக்கிறீங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்து படிக்கிற கஷ்டமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து உங்களுக்கு காம்போவில் வந்துடும். சரிங்களா. 159 வடக்கில் உள்ள ராணாப்கட் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டு உள்ள கடற்கரை பகுதி வந்து மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 160 மேற்கு கடற்கரை வடப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்னா கொங்கண கடற்கரை. மேற்கு கடற்கரையோட வடப்பகுதி வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? கொங்கண கடற்கரை. அதே வந்து மேற்கு கடற்கரையோட தென் பகுதி வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா மலபார் கடற்கரை. சரிங்களா. மேற்கு கடற்கரையோட வடப்பகுதி வந்து கொங்கண கடற்கரை, தென் பகுதி வந்து மலபார் கடற்கரை. சரிங்களா. இந்த மலபார் கடற்கரையோட நீளம் வந்து 550 கிலோமீட்டர். சரிங்களா. 163 வேம்பநாடு ஏரி இந்த பகுதியில் அமைந்துள்ளது. வேம்பநாடு ஏரி வந்து எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன்னா மலபார் கடற்கரையில் அமைந்துள்ளது. சரிங்களா. 164 கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து எதுனா வட சர்க்கார். சரிங்களா. கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் வந்து மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 165 கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதி வந்து சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட அந்த கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதி வந்து சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 166 உலகின் 2வது பெரிய கடற்கரை எது? சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் ஜியாகிரபி கொஷின்ஸில் இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. சரிங்களா. உலகின் 2வது மிகப்பெரிய கடற்கரை எது? சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை. 167 இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரினா சிலிக்கா ஏரி தான். சரிங்களா. சிலிக்கா ஏரி தான் வந்து காயல் ஏரி. 168 கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி வந்து கொள்ளேறு ஏரி. சரிங்களா. கோதாவரிக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே உள்ள ஏரி எது? கொள்ளேறு ஏரி. 169 தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் என்ன ஏரி அமைந்துள்ளதுன்னா பழவேற்காடு ஏரி. சரிங்களா. தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கு எல்லையில் இருக்க என்ன ஏரி அமைந்துள்ளது? பழவேற்காடு. 170 அந்தமான் நிக்கோபார் எத்தனை தீவுகளை கொண்டுள்ளதுன்னா 572 தீவுகளை கொண்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் எத்தனை தீவுகளை கொண்டுள்ளது? 572 தீவுகளை கொண்டுள்ளது. லட்சத்தீவுகள் எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளதுன்னா 27. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா. லட்சத்தீவுகள் எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது? 27 தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது. 172 இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? இந்தியாவின்
ஒரே செயல்படும் எரிமலை எங்குள்ளது? பாரன் தீவில். சரிங்களா? பாரன் தீவு எங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் அமைந்துள்ளது. சரிங்களா? 174வது கேள்வி, அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் என்ன பாறைகளால் உருவானவை? அரபிக்கடலில் உள்ள அந்த லட்சத்தீவுகள் வந்து எந்த பாறைகளால் உருவானவைனா முருகை பாறைகளால் உருவானவை. 175, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பரப்பளவு வந்து 8249 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவோட பரப்பளவு எவ்வளவு? 8249 சதுர கிலோமீட்டர். 176, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வடபகுதி தீவுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா அந்தமான். சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து வடபகுதியை வந்து அந்தமான்னு சொல்லுவாங்க. கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ள தீவு கூட்டங்கள் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு. சரிங்களா? கடலடியில் வந்து மலைத்தொடரில் வந்து மேல் பகுதி அமைந்துள்ள தீவு கூட்டம் வந்து அந்தமான் நிக்கோபார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 178, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் எதுனா போர்ட் பிளேயர். சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவோட நிர்வாக தலைநகர் எது அப்படின்னா போர்ட் பிளேயர். 179வது கேள்வி, அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து எந்த கால்வாய் பிரிக்கிறதுனா 10 டிகிரி கால்வாய். சரிங்களா? அந்தமான் தீவு கூட்டங்களை வந்து நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து எந்த கால்வாய் பிரிக்கும்னா 10 டிகிரி கால்வாய். 180, நிக்கோபரின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திரா முனை. சரிங்களா? தென்கோடி முனைனாலே வந்து இந்திரா முனை தான். 181, லட்சத்தீவுகளின் பரப்பளவு எவ்வளவு? 32 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? 182, லட்சத்தீவுகளின் நிர்வாக தலைநகர் எதுனா காவரத்தி. சரிங்களா? காவரத்தி. லட்சத்தீவுகளின் நிர்வாக தலைநகர் எது? காவரத்தி. 183, லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கின்றனர் அப்படின்னா 8 டிகிரி கால்வாய். சரிங்களா? லட்சத்தீவு கூட்டங்களை வந்து எந்த கால்வாய் வந்து மாலத்தீவிலிருந்து பிரிக்குது அப்படின்னா 8 டிகிரி கால்வாய். 184, லட்சத்தீவுகளில் உள்ள மனிதர்கள் வசிக்காத தீவின் பெயர் வந்து பிட்தீவு. சரிங்களா? லட்சத்தீவில் உள்ள மனிதர்கள் வந்து வசிக்காத தீவின் பெயர் என்ன? பிட்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 185, லட்சத்தீவில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்ற இடம் வந்து பிட்தீவு தான். சரிங்களா? லட்சத்தீவில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்ற இடம் அது எதுனா பிட்தீவு. 186, லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்களை எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா 1973. சரிங்களா? லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா 1973ஆம் ஆண்டிலிருந்து. 187, முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ அல்லது ஏரிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயலுக்கு என்ன பெயர் அப்படின்னா வடிகால் அமைப்பு. சரிங்களா? முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் வந்து ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை வந்து கடலிலோ ஏரியிலையோ அல்லது நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயலுக்கு தான் வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 188, முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடிகால் கொப்பரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 189, இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பு எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். சரிங்களா? 190, இமயமலையில் தோன்றும் ஆறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வற்றாத ஜீவநதிகள். இமயமலையில் தோன்றும் ஆறுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வற்றாத ஜீவநதிகள் என்று அழைக்கப்படுகிறது. 191, இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் பிரிக்கப்பட்ட வடிகால் அமைப்பின் பிரிவுகள் என்னென்ன? இமயமலையில் தோன்றும் ஆறுகள், தீபகற்ப இந்திய ஆறுகள். சரிங்களா? 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன? இமயமலையில் தோன்றும் ஆறுகள், தீபகற்ப இந்திய ஆறுகள். சரிங்களா? 192, சிந்து நதியின் மொத்த நீளம் வந்து 2850 கிலோமீட்டர். சரிங்களா? சிந்து நதியின் மொத்த நீளம் எவ்வளவு? 2850 கிலோமீட்டர். 193, சிந்து நதி இந்திய பகுதியில் மட்டும் எத்தனை கிலோமீட்டர் பாயுதுன்னா 709 கிலோமீட்டர் பாயுது. சிந்து நதி வந்து இந்திய பகுதியில் மட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் பாய்கிறதுனா 709 கிலோமீட்டர் பாய்கிறது. 194, சிந்து நதி எங்கு உற்பத்தி ஆகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மானசரோவர் ஏரி மற்றும் கைலாஸ் மலைத்தொடர் திபெத் பகுதியில் வந்து உருவாகுது. சிந்து நதி எங்கு உற்பத்தி ஆகிறது? மானசரோவர் ஏரி மற்றும் கைலாஸ் மலைத்தொடர் திபெத் பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. 195, சிந்து நதியின் துணை ஆறுகள் என்னென்னா ஜீலம்,
செனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ். சிந்து நதியோட துணை ஆறுகள் என்னென்ன? ஜீலம், செனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ். சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு வந்து செனாப் தான். சரிங்களா? சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு எதுனா செனாப். 197 இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கொண்ட ஆறு எது? இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்ட ஆறு எந்த ஆறுனா கங்கை. சரிங்களா? 198 கங்கை ஆறு என்ன பெயரில் உற்பத்தியாகிறதுனா பாகிரதி. கங்கை ஆறு என்ன பெயரில் உற்பத்தியாகிறது? பாகிரதி. 199 பாகிரதி எங்கு உற்பத்தி ஆகிறதுனா கங்கோத்ரி பனியாறு மற்றும் உத்தர்காசி, உத்தரகாண்ட். ஸோ இந்த பகுதியிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. சரிங்களா? பாகிரதினா என்ன? கங்கையாறு தான். கங்கையாறு எங்கேருந்து உற்பத்தி ஆகிறதுனா கங்கோத்ரி பனியாறு, உத்தர்காசி மற்றும் உத்தரகாண்ட்லேருந்து உற்பத்தி ஆகிறது. ஸோ இதோட நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2525 கிலோமீட்டர். 2525 கிலோமீட்டர் கங்கை ஆற்றோட நீளம். 201வது கேள்வி, வடபகுதியிலிருந்து கங்கையில் கலக்கும் துணை ஆறுகள் என்னென்ன? வடபகுதியிலிருந்து கங்கையில் கலக்கும் துணை ஆறுகள் வந்து கோமதி, காக்ரா, கண்டாக், காசி. சரிங்களா? கண்டாக், காசி இதெல்லாம் வந்து துணையாறுகள், கங்கையோட துணையாறுகள் வடபகுதியிலிருந்து. சரிங்களா? அதே தென் பகுதியிலிருந்து கங்கை ஆற்றில் கலக்கும் துணையாறுகள் வந்து யமுனை, சோன், சாம்பல். இதெல்லாம் வந்து தென் பகுதியிலிருந்து வந்து கலக்கிற துணையாறுகள். வடபகுதியிலிருந்து கலக்கும் துணையாறுகள் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 203 வங்கதேசத்தில் கங்கை என்ன பெயரில் அழைக்கப்படும்னா பத்மா. சரிங்களா? வங்கதேசத்தில் வந்து கங்கை என்ன பெயரில் அழைக்கப்படும்? பத்மா என்று அழைக்கப்படும். 204 எந்த இரு ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கியுள்ளது? ஸோ எந்த இரு ஆறுகள்? கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா. சரிங்களா? இந்த இரண்டு ஆறுகள் வந்து சேர்ந்து உலகிலே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கியுள்ளது. இந்த பிரம்மபுத்திரா ஆறுகள் எங்கு உற்பத்தி ஆகிறதுனா செமாயுங்டங் பனியாறு மற்றும் மானசரோவர் ஏரி மற்றும் திபெத்திலிருந்து உருவாகிறது. இது பிரம்மபுத்திரா ஆறுகள். சரிங்களா? அடுத்து 206 பிரம்மபுத்திரா திபெத் பகுதியில் என்ன பெயரில் அழைக்கப்படும்? சாங்போ. சரிங்களா? இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து திபெத் பகுதியில் வந்து என்ன பெயரில் அழைக்கப்படும்னா சாங்போ என்று அழைக்கப்படும். சாங்போ அப்படின்னு என்றால் என்னென்னா தூய்மைன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சாங்போ அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா தூய்மை. 208 பிரம்மபுத்திரா ஆறு எந்த மாநிலத்தின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறதுனா திக்காங் மலை வழியாக வந்து இந்தியாவிற்குள் நுழைகிறது பிரம்மபுத்திரா. சரிங்களா? திக்காங் மலை மாநிலம் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது. 209 பிரம்மபுத்திராவின் துணை ஆறுகள் என்னென்ன? திஸ்டா, மனாஸ், பராக். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பிரம்மபுத்திராவோட துணை ஆறுகள். 210 பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் என்ன பெயரில் அழைக்கப்படும்னா ஜமுனா. சரிங்களா? பிரம்மபுத்திரா வந்து வங்காளதேசத்தில் வந்து என்ன பெயரில் அழைக்கப்படும்? ஜமுனா என்று அழைக்கப்படும். 211 கங்கை ஆற்றுடன் பிரம்மபுத்திரா இணைந்த பிறகு எவ்வாறு அழைக்கப்படும்? இணைந்த பிறகு வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா மேக்னா. சரிங்களா? கங்கை ஆற்றுடன் பிரம்மபுத்திரா ஆறு வந்து இணைந்த பிறகு வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? மேக்னா என்று அழைக்கப்படும். 212 தீபகற்ப இந்திய ஆறுகள் எவ்வாறு உருவாகின்றது? பருவகால ஆறுகள் மற்றும் அல்லது வற்றும் ஆறுகள். சரிங்களா? தீபகற்ப இந்திய ஆறுகள் வந்து எவ்வாறு உருவாகின்றன? பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகளால் உருவாகிறது. 213 மகாநதி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? சிக்கா, ராய்ப்பூர், சத்தீஸ்கர். சரிங்களா? மகாநதி ஆறுகள் எங்கு உற்பத்தி ஆகிறது? சிக்கா, ராய்ப்பூர், சத்தீஸ்கர். எவ்வளோ கிலோமீட்டர் நீளத்தில் பாய்கிறதுனா 851 கிலோமீட்டர். சரிங்களா? மகாநதி வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறதுனா 851 கிலோமீட்டர். இதோட துணை ஆறுகள் வந்து பார்க்கலாம். சினாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன். சரிங்களா? மகாநதியோட முக்கிய துணை ஆறுகள் வந்து சினாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன் இதோட துணை ஆறுகள். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி வந்து எதுனா கோதாவரி. சரிங்களா? தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி எது? கோதாவரி. கோதாவரி வந்து பார்த்திங்கன்னா இதோட நீளம் வந்து 1465 கிலோமீட்டர். சரிங்களா? கோதாவரியோட நீளம் எவ்வளவு? 1465 கிலோமீட்டர். இது வந்து தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதின்னு சொல்லுவாங்க கோதாவரியை. சரிங்களா? 218 கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகிறதுனா மேற்கு தொடர்ச்சி மலை, நாசிக், மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து உருவாகிறது. கோதாவரி நதி எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, நாசிக் மற்றும் மகாராஷ்டிரிலிருந்து உற்பத்தி ஆகிறது. 219 கோதாவரிக்கு வேறு என்ன பெயர் அப்படின்னா விருத்த கங்கா. சரிங்களா? விருத்த கங்கான்னு சொல்லுவாங்க. கோதாவரிக்கு வேறு என்ன பெயர்? விருத்த கங்கா.
220வது கேள்வி, கோதாவரி ஆற்றோட துணை ஆறுகள் என்னென்ன? கோதாவரி ஆற்றோட துணை ஆறுகள் வந்து பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி. சரிங்களா? ஸோ இதில் வந்து கோதாவரி ஆற்றோட துணை ஆறுகள். 221, கோதாவரி நதி ராஜமுந்திரிக்கு அருகில் என்ன 2 கிளைகளாக பிரிந்துள்ளது? அதாவது கோதாவரி நதி வந்து ராஜமுந்திரிக்கு அருகில் வரும்போது எந்த 2 கிளைகளாக பிரிகிறது? கௌதமி மற்றும் வசிஸ்தான்னு சொல்லி 2 பிரிவுகளாக கிளைகள் பகுதிகளாக பிரிகிறது. சரிங்களா? 222, கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி வந்து கொள்ளேறு ஏரி. சரிங்களா? கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி எது? கொள்ளேறு ஏரி. 223, கிருஷ்ணா நதி எங்கு உற்பத்தியாகிறது? கிருஷ்ணா நதி வந்து எங்கு உற்பத்தி ஆகிறதுனா மகாபலேஷ்வர் மற்றும் மகாராஷ்டிரா. சரிங்களா? 124, கிருஷ்ணா நதியின் நீளம் வந்து 1400 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இது 1004 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. எங்கு உற்பத்தி ஆகிறது? மகாபலேஷ்வர் மற்றும் மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகிறது. சரிங்களா? 225, தீபகற்ப ஆறுகளில் 2வது மிகப்பெரிய நதி எது? இந்த கிருஷ்ணா தான். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து கோதாவரி, 2வது வந்து கிருஷ்ணா. சரிங்களா? தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி எது? கிருஷ்ணா. இதோட துணை ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. ஸோ இது வந்து கிருஷ்ணா நதியோட முக்கிய துணை ஆறுகள். சரிங்களா? 227, கிருஷ்ணா நதி எந்த இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அப்படின்னா ஹம்சலா தேவி. சரிங்களா? ஹம்சலா தேவிங்கிற இடத்துல வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. சரிங்களா? இந்த இடமெல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 228, காவிரி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? காவிரி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறதுனா தலைக்காவேரி, குடகு மலை மற்றும் கர்நாடகா. சரிங்களா? காவிரி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? தலைக்காவேரி, குடகு மலை மற்றும் கர்நாடகா பகுதியில் வந்து உற்பத்தி ஆகிறது. இதோட நீளம் வந்து 800 கிலோமீட்டர். சரிங்களா? இதோட நீளம் வந்து 800 கிலோமீட்டர். தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? காவிரி நதி தான். சரிங்களா? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது? காவேரி. 231, காவேரி நதியின் துணை ஆறுகள் என்னென்ன? ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல் மற்றும் அமராவதி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவிரி நதியோட துணை ஆறுகள். சரிங்களா? ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல் மற்றும் அமராவதி. சரிங்களா? 232, காவிரி கர்நாடகாவில் என்ன ஆற்றுத்தீவுகளை உருவாக்கிறது? சரிங்களா? காவிரி கர்நாடகாவில் வந்து என்ன ஆற்றுத்தீவுகளை உருவாக்கிறதுனா சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம். சரிங்களா? 233, காவிரி எங்கு கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவுகளாக பிரிகிறது? காவிரி எங்கு கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 பிரிவுகளாக பிரிக்கிறதுனா ஸ்ரீரங்கத்தில். சரிங்களா? ஸ்ரீரங்கத்தில் வந்து கொள்ளிட ஆறுன்னு தனியாக இருக்குது, அதே மாதிரி காவிரி. ஸோ 2 விதமாக இருக்குது. சரிங்களா? 234, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்னா நர்மதை, மாஹி மற்றும் தபதி. சரிங்களா? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்ன? நர்மதை, மாஹி மற்றும் தபதி. ஸோ இந்த நர்மதை வந்து எங்கே உற்பத்தி ஆகிறது அப்படின்னா அமர்கண்ட பீடபூமி மற்றும் மத்திய பிரதேசத்துலேருந்து உருவாகிறது. சரிங்களா? உற்பத்தி ஆகிறது. நர்மதை வந்து அமர்கண்ட் பீடபூமி மற்றும் மத்திய பிரதேசத்துலேருந்து உற்பத்தி ஆகிறது. இதோட நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1312 கிலோமீட்டர் நீளம். சரிங்களா? நர்மதை ஆறு எத்தனை கிலோமீட்டர் நீளம்? 1312 கிலோமீட்டர் நீளம். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது இது நர்மதை தான். சரிங்களா? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது இது நர்மதை. எத்தனை கிலோமீட்டர்? 1312 கிலோமீட்டர். சரிங்களா? இதோட துணை ஆறுகள் வந்து பார்க்கலாம். நர்மதையோட துணை ஆறுகள் வந்து பர்னா, ஹலூன், ஹெரான், பஞ்சர், தூதி, சர்க்கார், டவா மற்றும் கோலா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நர்மதை ஆறோட துணை ஆறுகள். சரிங்களா? 239, தபதி ஆறு எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? தபதி ஆறு வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? 724 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. ஸோ இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா முல்டாய், பெட்டூல் மாவட்டம் மற்றும் மத்திய பிரதேசம். ஸோ அந்த மாநிலங்களிலிருந்து உருவாகிறது தபதி ஆறு. சரிங்களா? 241, தபதியின் துணை ஆறுகள் என்னென்ன? வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சாரா மற்றும் போரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தபதி ஆறோட துணை ஆறுகள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து முக்கியமான கேள்வி வந்து பார்த்துக்கலாம். பழவேற்காடு ஏரி வந்து எந்த மாநிலங்களுக்கு இடையே உள்ளது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா. இந்த 2 மாநிலங்கள் இடையே உள்ள ஏரி வந்து இது பழவேற்காடு ஏரி. சரிங்களா?
ரெண்டாவது கேள்வி, தக்கான பீடபூமியின் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். தக்கான பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். மூணாவது கேள்வி, 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி வந்து தீபகற்பம். ஸோ எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா. நாலாவது கேள்வி, பாக் நீர் சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? ஸ்ரீலங்காவை. சரிங்களா, பாக் நீர் சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா வந்து ஸ்ரீலங்காவை இந்தியாவிடமிருந்து பிரிக்கின்றது. ஐந்தாவது கேள்வி, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவோட மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி தான். சரிங்களா, ஸோ ஆனைமுடி. ஆறாவது கேள்வி, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி வந்து பாங்கர். சரிங்களா, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி வந்து பாங்கர் சமவெளி. ஏழாவது கேள்வி, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் வந்து 3214 கிலோமீட்டர். எட்டாவது கேள்வி, இந்தியாவின் தென்கோடி முனை வந்து என்ன? இந்திரா முனை. சரிங்களா, இந்தியாவின் தென்கோடி முனை வந்து இந்திரா முனை. 9, இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் வந்து 2500 கிலோமீட்டர். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா, இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் வந்து எவ்வளோனா 2500 கிலோமீட்டர். 10வது கேள்வி, பீகாரின் துயரம் கோசி. சரிங்களா, பீகாரின் துயரம்னா என்ன? கோசி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கை கவர் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள்லேருந்து ஒரு 60 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ பேலன்ஸ் இருக்கிற 60 வினாக்கள் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, 250 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிற 60 வினாக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் PDF வாங்கி கூட படிச்சுக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி வந்து எல்லாம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட ஒவ்வொரு இதுவும் வந்து முக்கியமாக நோட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, டெஸ்ட் கொஷின்ஸு ஸோ எல்லாமே அதில் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன், அதிக வெப்பம் உடையதாகவோ அல்லது அதிக குளிர் உடையதாகவோ இல்லாத காலநிலை எவ்வாறு அழைக்கப்படும்னா சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படும். சரிங்களா, அதிக வெப்பம் உடையதாகவோ அல்லது அதிக குளிர் உடையதாகவோ இல்லாத காலநிலை எவ்வாறு அழைக்கப்படும்? சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படும். ரெண்டாவது கேள்வி, புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எந்த அளவு வெப்பநிலை குறைகிறதுனா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. சரிங்களா, புவிப்பரப்பிலிருந்து உயர செல்ல வந்து வளிமண்டலத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு வந்து உயரத்திற்கு வந்து எந்த அளவு வெப்பநிலை வந்து குறையும்னா 6.5 டிகிரி செல்சியஸ். மூணாவது கேள்வி, இயல்பு வெப்ப வீழ்ச்சியில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எந்த அளவு வெப்பநிலை குறைகிறதுனா 6.5 டிகிரி செல்சியஸ் அளவு குறைகிறது. சரிங்களா. நாலாவது கேள்வி, இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எப்பொழுது விழுகின்றன? ஜூன் மாதம் மத்தியில். சரிங்களா, இந்தியாவில் வந்து சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து எப்பொழுது விழுகின்றன? ஜூன் மாதம் மத்தியில், அதாவது நடுவில். சரிங்களா. ஐந்தாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படும்னா காலநிலை. சரிங்களா, ஸோ காலநிலைன்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது தான் இந்த காலநிலை. ஆறாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வந்து வானிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தோட தன்மையை குறிப்பது தான் இது வானிலை. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று வந்து ஜெட் காற்றுகள் என்று அழைக்கப்படும். சரிங்களா, வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று என்ன காற்று? ஜெட் காற்று. எட்டாவது கேள்வி, தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வுகளை உருவாக்கும் காற்றோட்டம் வந்து ஜெட் காற்றோட்டம். சரிங்களா, ஸோ அதே தான் ஜெட் காற்றோட்டம். 9, மான்சூன் என்ற சொல்லின் பொருள் வந்து பருவகாலம். சரிங்களா, மான்சூன் என்ற சொல்லோட பொருள் என்ன? பருவகாலம். 10வது கேள்வி, பூமியிலேயே மிகவும் வறண்ட பகுதி எதுனா அடக்காமா பாலைவனம். சரிங்களா, அடக்காமா பாலைவனம் வந்து பூமியிலேயே மிக வறண்ட பகுதின்னு சொல்லுவாங்க. 11வது கேள்வி, குளிர்காலம் என்பது எந்த மாதத்தில் வரும்னா ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. சரி, ஸோ இதுலேருந்து வர ஒரு 5 கேள்வி ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. குளிர்காலம் என்பது ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. கோடைக்காலம் என்பது மார்ச் முதல் மே வரை. சரிங்களா, கோடைக்காலம் என்பது மார்ச் முதல் மே வரை. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறது வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரை.
14 வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. சரிங்களா, வடமேற்குனா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அடுத்தது 15வது கேள்வி, எந்த பருவக்காற்று காலம் மழைக்காலம் என்று அழைக்கப்படுகிறதுனா தென்மேற்கு பருவக்காற்று காலம். சரிங்களா, ஸோ எந்த பருவக்காற்று காலம் வந்து மழைக்காலம் என்று அழைக்கப்படும்? தென்மேற்கு பருவக்காற்று காலம். 16 இந்திய காலநிலை எத்தனை பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4 பருவங்கள். சரிங்களா, இந்தியாவோட காலநிலை வந்து எத்தனை பருவங்களாக பிரிக்கிறாங்கன்னா 4 பருவங்களாக பிரிக்கிறாங்க. 17 கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முடிப்பதற்கு. சரிங்களா, மாங்காய்கள் விரைவில் முடிப்பதற்கு உதவும் இடியுடன் கூடிய மழை எவ்வாறு அழைக்கப்படும்னா மாஞ்சாரல். சரிங்களா, மாஞ்சாரல் என்று அழைக்கப்படும். கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் வந்து விளையும் மாங்காய்கள் வந்து விரைவில் முடிப்பதற்கு உதவும் இடியுடன் கூடிய மழை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 18 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? கால் பைசாகி அல்லது நார்வெஸ்டர் என்று அழைக்கப்படும். சரிங்களா, இது எல்லாமே காற்றுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கால பருவ மாற்றங்கள் எல்லாமே கேட்பாங்க. 19 தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய காலநிலை நிகழ்வு வந்து எல் நினோ. சரிங்களா, தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய காலநிலை நிகழ்வு இது எல் நினோ. 20வது கேள்வி, இந்தியாவில் பருவமழை வெடிப்பு என்பது எந்த பருவக்காற்றை சார்ந்தது? தென்மேற்கு பருவக்காற்றை சார்ந்தது. பருவமழை வெடிப்பு என்பது எந்த பருவக்காற்றை சார்ந்தது? தென்மேற்கு பருவக்காற்றை சார்ந்தது. 21 உலகிலேயே மிக அதிக அளவில் மழை பொழியும் இடம் வந்து மௌசின்ராம், மேகாலயா. சரிங்களா, 1141 சென்டிமீட்டர். 22வது கேள்வி, தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எத்தனை சதவீதம் தரும்னா சுமார் 75%. சரிங்களா. 23 பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் பெயர் கொரியாலிஸ் விசை. சரிங்களா, பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் பெயர் என்ன? கொரியாலிஸ் விசை. 24 பின்னடையும் பருவக்காற்று டேஷ் என்று அழைக்கப்படும் வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா, பின்னடையும் பருவக்காற்று எவ்வாறு அழைக்கப்படும்? வடகிழக்கு பருவக்காற்று. 25 இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு வந்து 118 சென்டிமீட்டர். சரிங்களா, இந்தியாவோட ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? 118 சென்டிமீட்டர். 26 அயன மண்டல பசுமை மாறா காடுகளின் ஆண்டு மழைப்பொழிவு வந்து எவ்வளோன்னா 20 சென்டிமீட்டர். சரிங்களா, அயன மண்டல பசுமை மாறா காடுகளோட ஆண்டு மழைப்பொழிவு வந்து 200 சென்டிமீட்டர். 27 அயன மண்டல இலையுதிர் காடுகளின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு வந்து 100 முதல் 200 மீட்டர். சரிங்களா, இலையுதிர் காடுகளோட ஆண்டு சராசரி மழைப்பொழிவு வந்து 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை. அதே வந்து பாருங்கள் 28 அயன மண்டல வறண்ட காடுகளோட ஆண்டு மழைப்பொழிவு வந்து 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை தான். சரிங்களா, வறண்ட காடுகள்னால் 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் வரை, இலையுதிர் காடுகள்னால் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருக்கலாம் ஒரு ஆண்டுக்கு. சரிங்களா. 29 ஆண்டுக்கு 50 சென்டிமீட்டர் இருக்கும் குறைவாக மழைப்பொழிவு தரும் காடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா பாலைவன காடுகள் அல்லது முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படும். சரிங்களா, 50 சென்டிமீட்டர் கீழே இருக்கிற காடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? பாலைவன காடுகள் அல்லது முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படும். 30வது கேள்வி, தமிழ்நாடு எந்த வகையான அயன மண்டலத்தை கொண்டுள்ளது? அயன மண்டல இலையுதிர் காடுகள். சரிங்களா. 31 சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலையின் உயரமான பகுதியில் காணப்படும் காடுகள் வந்து அல்பைன் காடுகள். சுமார் 200-400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலையோட உயரப்பகுதியில் காணப்படும் காடுகள் வந்து என்ன காடுகள்? அல்பைன் காடுகள். 32 சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் டேஷ் என்று அழைக்கப்படும்னா ஓத அலைக்காடுகள். சரிங்களா, ஓத அலைக்காடுகள். சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஓத அலைக்காடுகள் என்று அழைக்கப்படும். 33 மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதியின் டெல்டா பகுதியில் காணப்படும் காடுகள் வந்து மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும். சரிங்களா, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா நதியோட டெல்டா பகுதியில் காணப்படும் காடுகள் இது மாங்க்ரோவ் காடுகள். 34 இந்தியாவில் மொத்தம் எத்தனை வகையான வனவிலங்குகள் உள்ளன? ஸோ எத்தனை வகையான வனவிலங்குகள் உள்ளது? 81,251 வனவிலங்குகள் உள்ளது. 35 ஆந்திரா மாநிலத்திற்கும் ஹரியானாவிற்கும் பஞ்சாப் மாநிலத்திற்கும் பொதுவான மாநில விலங்கியது கலைமான். சரிங்களா, ஆந்திராவுக்கு, ஹரியானாவுக்கு, பஞ்சாபுக்கு ஸோ பொதுவான மாநில விலங்கியது கலைமான். 36 இந்திய வனவிலங்கு வாரியம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1952. சரிங்களா, இந்திய வனவிலங்கு வாரியம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1952.
37 இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1972. சரிங்களா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1972. 38 இந்தியாவில் தற்போது எத்தனை தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளதுன்னா 103 தேசிய பூங்காக்கள் மற்றும் 544 வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளது. இந்த சரணாலயங்கள் இதுலேருந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த சரணாலயம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? 39 இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது அப்படின்னா 18 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது. சரிங்களா? 18 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது. 40 வானிலையியல் ஒரு வானிலை அறிவியல் ஆகும். வானிலையியல் ஒரு வானிலை அறிவியல் ஆகும். 41 நாம் பருத்தி ஆடைகளை எந்த காலத்தில் அணிகிறோம்? கோடை காலத்தில். சரிங்களா? நாம் பருத்தி ஆடைகளை எந்த காலத்தில் அணிகிறோம் அப்படின்னா கோடை காலத்தில். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும் பகுதி எதுனா பஞ்சாப் பகுதி தான். சரிங்களா? 43 கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் உதிர்வதற்கு உதவும் காற்று மாஞ்சாரல் காற்று. சரிங்களா? கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய் விரைவில் உதிர்வதற்காக உதவும் காற்று எது? மாஞ்சாரல் காற்று. 44 ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமலைக்கோடுகள். சரிங்களா? ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு இது சமமலைக்கோடுகள். 45 இந்தியாவின் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படும்னா அயன மண்டல பருவக்காற்று காலநிலை என்று அழைக்கப்படும். அயன மண்டல பருவக்காற்று காலநிலை என அழைக்கப்படும். 46 பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா இலையுதிர் காடுகள். பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படும். 47 இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் அல்பைன் காடுகள். சரிங்களா? இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்துக்கு மேல் காணப்படும் காடுகள் அல்பைன் காடுகள். 48 சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரிங்களா? 49வது கேள்வி யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாததுன்னா கட்ச். சரிங்களா? 50வது கேள்வி உயிர் பன்மை சிறப்பு பகுதியில் இமயமலைகள். சரிங்களா? 51 வடகிழக்கு பருவக்காற்று எப்போ எந்த மாதம்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 52 அயன மண்டல முட்புதர் காடுகள் பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 53 கடலோர காடுகள் அப்படிங்கிறது கடற்கரை காடுகள். கடலோர காடுகள் அப்படின்று அழைக்கப்படுவது கடற்கரை காடுகள். 54 கூற்று மற்றும் காரணங்கள் பாருங்கள். பருவக்காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும். பருவக்காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும். காரணம் என்ன அப்படின்னா வானிலை வல்லுநர்கள் பருவக்காற்றின் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளன. ஸோ கூற்றுக்கேற்ற காரணம்தான். சரிங்களா? 55 இமயமலை அல்லது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. இமயமலை ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. இமயமலை மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் குளிர்காற்று தடுத்து இந்திய துணை கண்டத்தில் மித வெப்பமாக வைத்திருக்கிறது. சரிங்களா? இது இமயமலை தான். 56 ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகின்றன. ஸோ இது பாலைவனம். சரிங்களா? ஓதக்காடுகள் எதை சுற்றி காணப்படும்னா பாலைவனத்தை சுற்றி காணப்படும். 57 இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் மண் தான். சரிங்களா? இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் எது? மண். 58 பாருங்கள். இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1973. 59 இந்திய காலநிலை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறதுனா அயன மண்டல பருவ காற்று காலநிலை. சரிங்களா? இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அயன மண்டல பருவக்காற்று காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. 60 ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் சமமலைக்கோடுகள் என்று அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ இது ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் சமமலைக்கோடுகள் என்று அழைக்கப்படும். ஏன்னா ரிப்பீட் ஆகிருக்க ரீசன் என்னென்னா நம்ம ப்ரீவியஸ்லேயும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எகைன் நான் மறுபடியும் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ எகைன் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 கேள்விகளும் பார்த்துட்டோம். ஸோ 310 கேள்விகள். சரிங்களா? ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? காலநிலை மாற்றம்
ப்ளஸ் வந்து முன்னாடி இருந்த அந்த சிகரங்கள் இதெல்லாமே ஃபுல் காலநிலை இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா, பேலன்ஸ் இருக்கிற 400 கேள்வி 420 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ அது மிஸ் பண்ணாமல் டெய்லி வந்து மாதிரி தேர்வு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டெய்லி 100 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 100ல் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். கம்மிங் மண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்குது. 200 மார்க்ஸுக்கு தமிழ் 100 வினாக்கள், புதறிவிலேருந்து 100 வினாக்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். OMR ஷீட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ 9 o'clock வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். OMR வச்சு டெஸ்ட்டு 3 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது எக்ஸாம் முன்னாடி. சரிங்களா, எந்த ஒரு பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ PDF வேணும் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸு ப்ளஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் இப்போ பார்த்து ஜியாகிரஃபி கொஷின்ஸு ஸோ எல்லாம் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எல்லாமே சேர்த்து தான் காம்போ ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எகைன் வந்து இப்போ எக்ஸாம் பக்கம் வந்தங்காட்டி ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக போகிறதில்ல, எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி மெட்டீரியல் வாங்கி கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.